ஹலோ மக்களே, வெல்கம் டு MTV. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வீட்டில் இருந்தே ஒயிட் கிரீமி பாஸ்தா ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஹோட்டலில் வாங்கினோன்னா மினிமம் 300 to 350 ருபீஸ் ஆகும். அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸியாக கம்மியான செலவுலேயே வீட்டில் செஞ்சிடலாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மைனிட்டூர் vlogs சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான்னு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து பாஸ்தாவை போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பெண்ணை பாஸ்தா. நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் நம்ம இது மூழ்கிற லெவலுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதே நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வரை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு விரலால் அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அமுங்கணும். அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருக்கோம். அடுத்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்துடலாம். பூண்டை நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேரட்டையும் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்மால் சைஸ் வெங்காயத்தை எடுத்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுமே நம்ம வச்சுருக்க பூண்டு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு இதில் சேர்க்கணும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ்ஸே. அதுக்கப்புறமா மற்ற வெஜிடபிள்ஸும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது 50% வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். கூடவே தண்ணி சேர்த்துருக்கேன். கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கட்டிப்படாமல் கலக்கிக்கோங்க. இப்போ இது கெட்டியாக நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ 4 ஸ்பூன் மைதா மாவுக்கு நான் 1 கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஓரளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மைதா மாவு கலவையை. இதுதான் இதுக்கு தேவையான ஒயிட் க்ரீமியே. இப்போ இதில் நான் ஆரிகானோ ஆட் பண்ணுறேன். கூடவே பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து நான் மிளகை 1-2 அரைச்ச பெப்பர் எடுத்துருக்கேன். அப்புறம் இந்த பாஸ்தாக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மைதாமா கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்ல திக்னஸாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பெண்ணை பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வேக வைக்கும் போதே ஆயில் சேர்த்து வேக வச்சுருந்தா தான் இந்த மாதிரி உதிரியாக இருக்கும் பாஸ்தா. இப்போ நான் பாஸ்தா வேக வச்ச தண்ணியில் 1/2 டம்ளர் எடுத்து ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டு இறக்கிடலாம். இப்போ நமக்கு செம்ம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்க ஒயிட் க்ரீமி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே துருவன சீஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்திங்கன்னா இன்னும் க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சீஸ் போட்டதுனால நல்லா இருக்குது. எடுக்கும் போதே செம்ம க்ரீமியாக இருக்கும், ரிச்னஸ் ஃபீலாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக்கை தட்டி விடுங்க. இதே மாதிரி நம்ம நிறையா குக்கிங் வீடியோஸ் அண்ட் vlogs போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் லிங்க்கை கொடுக்குறேன். டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.